கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். யோவான் 10:1 இப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆட்டு தொழுவத்துக்கு ஒரு பாதை இருக்குது. அந்த தொழுவத்துக்கு போகிற வழியாய் ஒருத்தன் பிரவேசிக்காம, கிராமங்களில் சொல்லுவார்கள் புறவாசல் அப்படின்னு சொல்லுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு போதகர் உண்டு. பேராயரை அவருக்கு பிடிக்காது. ஆனால் பேராயருடைய அம்மாவை புறவாசல் வழியாக சந்தித்து இதற்காக காரியங்களை சாதிப்பதற்காக அந்த போதகருடைய மனைவியும் அந்த பேராயருடைய மனைவியும் ஒன்றாக வேலை பார்த்ததுனால புறவாசல் வழியாக இவர் அந்த போதகரை, அந்த பேராயரை எவ்வளவு தூரம் வெறுத்தாரோ, எவ்வளவு தூரம் கடிந்து கொண்டாரோ, அவர் பேராயர் ஆக மாட்டார் என்கிற நோக்கத்திலே எதிர்ப்பு கொடுத்தார். ஆனால் பேராயர் ஆன பிற்பாடு புறவாசல் வழியாக அவரை பிடித்து கொண்டார். இன்னைக்கு நிறைய பேர் காரியங்களை சாதிப்பதற்கு நேர் வழி அல்ல, புறவாசல் வழியாகவே காரியங்களை சாதிக்கிற மக்கள் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் வேதம் அவர்களுக்கு கொடுக்கிற பெயர் என்னன்னா, கள்ளனும் கொள்ளைக்காரனும். நான் நேர் வழியாக செய்யாமல் புறவாசல் வழியாக வேறு வழியாக நான் செயல்பட்டு காரியங்களை செயல்படுத்துகிறவனாக இருந்தால் அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருப்பான். கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருப்பான். இதை நம்ம வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஆண்டவரே, நான் எந்த நிலையிலும் கள்ளனாக இருந்துடக்கூடாது, கொள்ளைக்காரனாக இருந்துடக்கூடாது. ஒரு காரியம் செய்வதற்கு வழி இதுதான், இதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் புறவாசல் வழியாக நாம் எதையும் செய்வதற்குரிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை நாம் நம்முடைய மனதிலே வைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் தொழுவத்துக்குள்ள உண்மையான வாசல் வழியாய் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும். கள்ளர்களைப் போல, கொள்ளையர்களைப் போல நாங்கள் காணப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.